ஓம் சிவாய நம. அன்பான உறவுகளுக்கு என் பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு, ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா என்பதாகும். நாம் தர்மங்கள் என்றவுடன் தானம் செய்வது என்று எண்ணிக்கொள்கிறோம். உண்மையில் அது தவறாகும். தர்மம் என்பதற்கு தமிழில் அறம் என்ற சொல் உண்டு. தர்மம் என்ற சொல்லை மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் முறையான வாழ்வு முறை என்று சொல்லலாம். சக மனிதர்களுக்கு தானம் செய்வது தர்மமாகும். சில வேளைகளில் சக மனிதர்களுக்கு நல்ல ஞானத்தை போதிப்பதும் தர்மமே. உயர்வு தாழ்வு பாராமல் எல்லோரிடமும் சகஜமாக பழக வேண்டும். இதுவும் ஒரு வகை தர்மமே. ஆணவம் என்ற செருக்கு, இருமாப்பு, அகந்தை, கர்வம், தலைஞனம், தற்பெருமை, திமிராகும். நான் தான் என்னும் எண்ணம் மேம்படுதலே ஆணவத்தின் தொடக்கம். ஆணவத்தை பற்றி கவிஞர் கண்ணதாசன் கூறுவதாக, நம்மில் ஏதும் இல்லை என்று நினைப்பது ஞானம், நம்மை தவிர ஏதும் இல்லை என்று நினைப்பது ஆணவம். ஞானம் பணிந்து பணிந்து வெற்றி மேல் வெற்றியை பெருகுகிறது. ஆணவம் நிமிர்ந்து நின்று அடிவாங்குகிறது என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் ராமாயண கதையில் ராவணனின் கதாபாத்திரம் மூலம் எடுத்துரைக்கிறோம். ராவணன் ஓர் சிறந்த சிவபக்தன். கைலாய மலையிலேயே தூக்கி போக எண்ணியவன். சாம வேதம் பாடி இவனையே மகிழ்ச்சி அடைத்தவன். சிவனிடம் ஈஸ்வர பட்டம் பெற்றவன். தன் அண்ணன் குபேரனிடமும் இருந்து இலங்கையை பெற்றவன். நல்ல நிர்வாக திறமை மிக்கவன். நவகிரகங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் இவ்வளவு ஆற்றல் மிக்கவனாய் இருந்தும் தான் என்ற ஆணவத்தினாலேயே அழிவை நோக்கி சென்றான். ஓர் சமயம் ராவணன் சகோதரியான சூர்பனகை தவறான எண்ணம் காரணமாக ராமன் தம்பி லக்ஷ்மணிடம் மூக்கு அறுபட்டான். மூக்கு அறுபட்ட சூர்பனகை தன் அண்ணன் ராவனிடம் சென்று ராமன் லக்ஷ்மணன் வீரத்தையும் அவர்களோடு இருக்கும் சீதையின் அழகையும் கூறி தன் அண்ணனுக்கு துர்போதனை செய்தாள். அவனாக தான் என்ற ஆணவம் அவன் தலைமேல் நின்று தாண்டவம் ஆடியது. தக்க நேரம் பார்த்து சீதையை கவர்ந்து சென்றான். போகும் வழியில் தசரத சக்கரவர்த்தியின் நண்பனான ஜடாயு வழிபறித்து தகாத செயல் செய்யும் ராவணனோடு தோல்வியுற்று வீழ்ந்தான். அங்கே ராவணனின் ஆணவம் அதிகமானது. பின் சீதையை இலங்கையிலேயே தக்க பாதுகாப்போடு வைத்திருந்தான். தம்பி கும்பகர்ணன், விபீஷணன் போன்றவர்கள் பலதரப்பட்ட போதனைகள், அறிவுரைகள் கூறினார்கள். இருப்பினும் தான் என்ற ஆணவத்தால் அவர்கள் கூற்றை புறம் தள்ளி மேலும் அவர்கள் கூற்று பதில் கூறும் வகையில், விபீஷ்ணா, நான் திசை யானைகளை வென்று கைலாய மல்லையை பெயர்க்கவில்லையா? விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய வேத நாயகன் ஒரு சிறு மனித ரூபம் எடுத்து வருவானா? வாலியை மறைந்து நின்று சென்றவன் ஒரு வீரனா? இவ்வாறாக ஆணவமாக கூறி அவர்களை ஏளனம் செய்தான். பின் ராமபக்தன் அனுமன் சீதை இருக்கும் இடத்தை கண்டறிந்து ராமனிடம் கூற ராவணன் போர் புரிய முற்பட்டான். ஒரு கட்டத்தில் எல்லாம் இழந்து நிராயுதபாணியாக இருந்தபோது ராவணனை பார்த்து, ராமன், நிராயுதபாணியாக இருக்கிறாய், இது சமயம் உன்னை தோற்கடிப்பது தர்மமாகாது. ஆகவே இன்று போய் நாளை வா என்று கூற, அதன் பிறகும் கூட ராவணனின் ஆணவம் குறையவில்லை. தான் என்ற ஆணவத்தால் மீண்டும் போர் புரிந்தான். தோல்வியுற்று போரிலே உயிரை துறந்தான். இவ்வாறாக ராவணன் ஆணவ மிகுதியாலேயே வீழ்ச்சியுற்றான் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.